ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டே ரக்கிங் சீனி முடியல எப்படி சத்தான எள்ளுருண்டை செய்யணும் பார்க்கலாம். இப்போ வாங்க கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வெள்ளை எள்ளு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளை எள்ளு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நடக்கல்ல வந்துட்டு தோல் உரிச்சிட்டு நான் வறுத்து எடுத்துருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து இனிப்புக்காக நான் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கூடவோ குறைவோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்கணும். இப்போ பாருங்கள், இதனால் வந்து மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு நடக்கல்லையும் எள்ளும் சேர்றப்போ நமக்கு என்ன பிசு பிசு தன்மையாக இருக்கும். அதனால் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இப்படியே வந்து நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சத்தானதாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது பாருங்கள், நல்லா இந்தமாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றுனா வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து பவுலில் வந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.